அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தியா மாதேஸ்வரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நான் அப்டேட் பண்ணுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். நாம் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் நாம் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்றத மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு நாம் எப்படி பரம ஏழையாக இருந்தால் கூட பணக்காரர் ஆகலாம் அப்படின்றத இந்த பதிவின் மூலமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை, மே மாதம் 15ஆம் தேதி, தமிழ் மாதம் வைகாசி 1ஆம் நாள். இந்த வைகாசி மாதம் இன்றைக்கி தொடங்குது. இந்த வைகாசி மாதத்தில் நம்ம எந்த ஒரு விஷயம், எந்த மாதத்தோட தொடக்கத்திலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சோன்னா அது நம்மளுக்கு பலன்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த மாதம் முழுவதும் அந்த பலன்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்போது இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால குரு பகவானுக்கான உகந்த நாள் இன்றைக்கி. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்ன சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மே மாதம் 15ஆம் தேதி. இந்த 15ஆம் தேதி 1ஐயும் 5ஐயும் நம்ம கூட்டினால் 6 கிடைக்குது. 6 சுக்கிர பகவானுக்குரிய நம்பர். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்குது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவானுக்கான வழிபாடும் மகாலட்சுமிக்கான வழிபாடுக்கும் உகந்த நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளில் எந்த நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 1:30 இருந்து காலையில் 10:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு 4 முறை தான் வரும். அது எந்தெந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி 1ஆம் நாள், அதாவது வைகாசி தொடக்கத்தோட நாள், ஆவணி மாதம் 1ஆம் நாள், கார்த்திகை மாதம் முதல் நாள், மாசி மாதம் முதல் நாள். அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த மாதத்தோட தொடக்க நாள் 1ஆம் தேதி தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு 4 முறை வருது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லிட்டு விஷ்ணு பகவானுக்குரிய வழிபாடும் மகாலட்சுமிக்குரிய வழிபாடு உகந்த நாள். இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செஞ்சோன்னா எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கஷ்டம்லாம் நீங்கி நம்மளுக்கு பணவரவு நல்லபடியாக கிடைக்கும். இந்த இவ்வளோ சிறப்பு அம்சம் மிகுந்த இந்த நாளில் நம்ம ஒரு இலை மூலயமா நம்மக்கிட்ட அந்த இலை இருந்துச்சுன்னா, அந்த இலை கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீரத்திற்கான வழி அதில் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதில் கருப்பு துளசி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, கருப்பு துளசி நம்மளுக்கு பணத்தை சேர்க்கறதுக்கான ஒரு தாந்திரிக மந்திரமாகவும் நம்மளுக்கு கருப்பு துளசி நம்மளுக்கு பல வகையில் நம்மளுக்கு உதவுது. இந்த கருப்பு துளசி வச்சு இன்றைக்கி ஒரு பரிகாரம் நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு பணம் அல்ல குறையாமல் நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த கருப்பு துளசியை நம்ம விஷ்ணு துளசி இல்லை கிருஷ்ண துளசி அப்படின்னும் நம்ம சொல்லுவாங்க. இந்த கருப்பு துளசியை எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக இருக்க பெண்கள் தான் செய்யணும். இந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கின்ற பெண்கள் இதை செய்யக்கூடாது. ஏன்னா துளசி ஒரு புனிதமான செடி, கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற செடி. அதனால் சுத்தமாக இருக்கின்ற பெண்கள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். சுத்தமாக இருக்க பெண்களை என்ன பண்ணணும்னா, காலையில் இந்த 10:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடை செய்கிறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பூஜை ரூமில் விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ இல்லைனா கிருஷ்ண பகவானுடைய ஃபோட்டோ, பெருமாள் இல்லைனா மகாலட்சுமி இவங்களோட ஃபோட்டோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்களோட ஃபோட்டோ முன்னாடி நம்மளுக்கு விளக்கு ஏற்றிட்டு நம்ம உள்ளங்கையில் கருப்பு துளசியை வச்சுட்டு
நம்ம என்ன வேண்டுதல் நம்ம வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை வந்து மனசார நீங்கள் வேண்டுதலை வந்து கடவுள்கிட்ட வந்து முன் வச்சுட்டு ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும். ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு சொல்லிட்டு 11 முறை நீங்கள் உச்சரித்ததுக்கு அப்புறம் அந்த துளசியை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாயில் போட்டு மெண்டு அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் இந்த துளசியை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த துளசியை வந்து இந்த துளசி வந்து எனக்கு பிடிக்காது, துளசியோட வாசனை பிடிக்காது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு நாளாவாச்சு தண்ணியை வச்சாவது அதை வந்து நீங்கள் சாப்பிட பாருங்கள். எனக்கு கருப்பு துளசி வந்து இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு துளசி வந்து நான் இருக்கிற இடத்துல இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க வந்து கவலைப்படாதீங்க. கருப்பு துளசி வந்து இருக்கவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் நான் கருப்பு துளசியை வந்து சொல்கிறேன். இந்த கருப்பு துளசி வந்து இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, பச்சை துளசியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பச்சை துளசி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து உகந்த துளசி. நிறைய நீங்கள் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா பச்சை துளசி தான் வந்து மாலையாகவும் இல்லை நம்மளுக்கு வந்து தீர்த்தமாகவும் இல்லை எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பச்சை துளசி தான் கொடுப்பாங்க. கருப்பு துளசி வந்து இன்னும் விசேஷம். அதனால் கருப்பு துளசி இருக்கவங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம். இல்லாதவங்க வந்து நீங்கள் பச்சை துளசியை வந்து கருப்பு துளசியை வந்து நான் எப்படி பரிகாரம் செய்யணும்னு சொல்லணும், அதே மாதிரி வந்து பச்சை துளசியை வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இப்படி செஞ்சு முடிச்சுட்டு, இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் வந்து 10-30 மணிக்குள்ளே நான் பண்ணலை, நான் மறந்துட்டேன், இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பம் என்னால் பண்ண முடியல அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து ராகு காலம், யமகண்டம் இது 2 டைமையும் விட்டுட்டு மற்ற டைமில் வந்து நீங்கள் இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நாளில் வந்து நம்மளுக்கு வந்து பணம் வந்து சேரும். அதனால் வந்து இந்த நாளை வந்து நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. காலை 1:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே வந்து இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வழிபாடு வந்து நம்மளுக்கு என்னென்ன விசேஷமான நாளாக இருக்குன்னு பாருங்கள். வைகாசி முதல் நாள், மே மாதம் 15ஆம் தேதி, விஷ்ணுபதி புண்ணிய காலம், குரு பகவானுக்குரிய உரிய நாள், குபேரர் பகவானுக்குரிய உரிய நாள். அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானுடைய நம்பரை வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கிது. விஷ்ணுக்கும் மகாலட்சுமி இவங்க 2 கடவுளுக்கான வழிபாட்டு நாளாகவும் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி அமையுது. இத்தனை வந்து விசேஷமான நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு சின்ன ஒரு இலையை வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதை யாரும் மறக்காமல் செஞ்சு வாழ்க்கையில் நல்ல பலன்களை வந்து அடைங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.